சிறுகதைகள் 17. மர்ம ஓலை. தஞ்சை பெருவுடையார் கோவிலின் நிழல் விழுந்த அந்த சிறிய மண்டபத்தில் காரிருள் சூழ்ந்திருந்தது. சோழ நாட்டின் மிகச்சிறந்த ஒற்றற்படை தலைவன் ஆதித்தனின் மூச்சுக்காற்று மட்டுமே அங்கே லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவனது வலது கை தன் இடுப்பில் இருந்த குருவாலை இறுக பற்றியிருந்தது. அவனுக்கு வந்த இரகசிய தகவல் சோழ சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்புக்கே உலை வைக்கும் ஒரு மாபெரும் சதி அங்கே அரங்கேறப் போகிறது என்பதுதான். சோழப்படையின் முக்கிய தளபதிகள் ஒருவரான வீரபத்திரன் பாண்டிய நாட்டு ஒற்றர்களிடம் சோழப்படையின் இரகசிய வியூகங்கள் அடங்கிய ஓலைச்சுவடியை கைமாற்றப் போகிறார் என்பதுதான் ஆதித்தனுக்கு வந்த தகவல். ஆதித்தனின் நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 100 முறை துடித்தது. சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு கருப்பு நிற குதிரை சத்தமில்லாமல் அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் தளபதி வீரபத்திரன் தான். அவரது முகம் ஒரு கருப்பு துணியால் பாதி மூடப்பட்டிருந்தது. சில நிமிடங்களில் இருளிலிருந்து 2 பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் வெளிப்பட்டனர். வீரபத்திரன் தன் மடியிலிருந்து ஒரு சிறிய ஓலைச்சுவடியை எடுத்தார். இதில் அடுத்த வாரம் சோழப்படை எந்த திசையில் செல்லப் போகிறது என்ற முழு விவரம் இருக்கிறது. உங்கள் பாண்டிய மன்னரிடம் இதை பத்திரமாக சேர்த்து விடுங்கள். எனக்கு பேசப்பட்ட பொற்காசுகளை நாளை மறுநாள் எல்லையில் பெற்றுக்கொள்கிறேன் என்றார் மிக மெல்லிய குரலில். பாண்டிய ஒற்றன் அந்த ஓலையை வாங்க கைகளை நீட்டிய அதே நொடியில் இருளிலிருந்து ஒரு சிறுத்தை போல பாய்ந்தான் ஆதித்தன். அவனது குருவால் மின்னிய வேகத்தில் ஒரு பாண்டிய ஒற்றனின் கை தரையில் விழுந்தது. இன்னொருவன் சுதாரிப்பதற்குள் ஆதித்தனின் கால்கள் சுழன்று அவனது நெஞ்சில் பலமாக தாக்க அவன் நிலை தடுமாறி பாறையில் மோதி மயங்கி விழுந்தான். வீரபத்திரன் திகைத்து நின்றார். அவரது கையில் இருந்த ஓலையை பறித்து கொண்டு அவரது கழுத்தில் வாளை வைத்தான் ஆதித்தன். தளபதியாரே, பல வருடங்களாக சோழ தேசத்து சோறு தின்ற நீங்கள் இன்று பாண்டியர்களின் பொற்காசுகளுக்காக துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்களா? உங்கள் துரோகத்தை இப்போதே சக்கரவர்த்தியிடம் நிரூபிக்கப் போகிறேன் என்று கர்ஜித்தான். வீரபத்திரன் அமைதியாக இருந்தார். ஆதித்தா, நீ நினைப்பது போல் இல்லை, என்னை விட்டுவிடு. அந்த ஓலையை அவர்களிடம் போகவிடு என்று கெஞ்சினார். துரோகிக்கு சோழ நாட்டில் எந்த மன்னிப்பும் கிடையாது என்று கூறிய ஆதித்தன் அவரை விலங்கிட்டு மயங்கிய ஒற்றர்களையும் இழுத்து கொண்டு நள்ளிரவிலேயே சக்கரவர்த்தியின் இரகசிய அறைக்கு சென்றான். அங்கே பேரரசர் ஒரு பெரிய வரைபடத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஆதித்தன் பெருமையுடன் வீரபத்திரனை முன்னே தள்ளினான். பிரபு, ஒரு மாபெரும் சதியை முறியடித்து விட்டேன். நமது தளபதி வீரபத்திரன் பாண்டிய நாட்டு ஒற்றர்களிடம் நமது இரகசிய வியூகங்களை விற்க முயன்றார். இதோ அவர் கொடுக்கும் என்ற ஓலைச்சுவடி என்று அதை நீட்டினான். அந்த ஓலைச்சுவடியை வாங்கி படித்த சக்கரவர்த்தி அதிரடியாக ஒரு வார்த்தையும் பேசாமல் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். ஆதித்தனுக்கு குழப்பம். அரசே, நான் சொல்வது உண்மை. இதில் எந்த திசையில் நாம் செல்ல போகிறோம் என்ற ரகசியம் உள்ளது. சக்கரவர்த்தி சிரிப்பை நிறுத்திவிட்டு ஆதித்தனை பார்த்தார். ஆதித்யா, நீ மிகச்சிறந்த ஒற்றன் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த முறை நீ முறியடித்தது பாண்டியர்களின் சதியே அல்ல, நான் தீட்டிய சதியை என்றார். ஆதித்தன் அதிர்ச்சியில் உறைந்தான். ஆம் ஆதித்தா, பாண்டிய படை எல்லையில் பெரும் பலத்தோடு காத்திருக்கிறது. அவர்களை நேருக்கு நேர் சந்திப்பது ஆபத்தானது. அதனால் அவர்களை ஒரு தவறான பாதைக்கு திசை திருப்ப நான் தான் வீரபத்திரனை பாண்டிய ஒற்றர்களிடம் பேரம் பேச சொன்னேன். அந்த ஓலையில் இருப்பது போலியான வியூகம். அந்த ஓலை பாண்டியர்களிடம் போயிருந்தால் அவர்கள் நாம் வரும் பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையில் காத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் அவர்கள் கோட்டையை எளிதாக கைப்பற்றியிருக்கலாம். நீ இடையில் புகுந்து என் ஒட்டுமொத்த திட்டத்தையும் கெடுத்து விட்டாய் என்றார் சக்கரவர்த்தி. ஆதித்தனின் வலது கை தன்னிச்சையாக தன் தலையில் அடித்து கொண்டது. உண்மையான துரோகி என்று அவன் நினைத்தது ராஜதந்திரத்தின் உச்சகட்ட நாடகம்
என்ற உத்தி அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. அரசரிடம் மன்னிப்பு கோரினான் ஆதித்தன். நண்பர்களே, உங்களுக்கு எந்த சேனல்ல எந்த தலைப்புல சிறுகதை வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அதே சேனல்ல அதே தலைப்புல சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.